அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறி, அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் நம் அனைவரின் மீதும் எதிர்பார்த்து இந்த உரையை துவங்குகின்றேன். இன்றைய ஜும்மா தினத்தில் நாம் தேர்வு செய்து கொண்ட தலைப்பு நம்பிக்கையை காப்பாற்றுவோம். இந்த தலைப்பில் உரையாற்றுவதற்கான குர்ஆன் வசனத் தேர்வை நாம் 4வது சூரா 136வது வசனத்திலிருந்து எடுக்க இருக்கின்றோம். இந்த சூராவினுடைய வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டோரே என்று முஸ்லீம்களை நோக்கி அல்லாஹ் தஆலா அழைப்பு விடுக்கின்றான். இப்படி அழைத்த பின்னாடி அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் என்ற பட்டியலுக்குள் அடங்கி விடுகிறார்கள். அதன் பிறகு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொள்ள வேண்டிய நம்பிக்கை குறித்து என்ன போதனை செய்கிறான் என்று சொன்னால், ஆமினு பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புங்கள், வ ரசூல், தூதரையும் நம்புங்கள், வல் கிதாபில்லஸி நஸ்ஸல அலா ரசூலிஹி, தனது தூதர் மீது அவன் அருளிய வேதத்தையும், வல் கிதாபில்லஸி அன்ஸல மின் கபுல், இதற்கு முன்பு தூதர்களுக்கு அனுப்பிய வேதத்தையும் இறக்கிய வேதத்தையும் நம்புங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்போ நம்பிக்கை கொண்டவர்களுடைய கடமைகளில் ஒரு கடமை என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வை நம்பணும், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பணும், தன் தூதர் மீது அருளிய வேதத்தை நம்பணும், இதற்கு முன்பு தூதர்களுக்கு அனுப்பிய வேதங்களை நம்பணும். இப்படி அல்லாஹ் தஆலா நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்தில் படித்தரமாக பதிய வைக்கிறார். இதே போல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேறொரு வசனத்திலே, தகாபுன் சூரா 64வது சூராவுடைய ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஃப ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி வன் நூரில்லஸி அன்சல்னா வல்லாஹு பிமா தஅமலூன ஹபீர். எனவே சில விஷயங்களை அல்லாஹ் சொல்லிட்டு, எனவே அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நாம் அருளிய ஒளியையும் நம்புங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, அவனை நம்பும்படி சொல்கிறான், அவனுடைய தூதரை நம்பும்படி சொல்கிறான், குர்ஆனை அல்லாஹ் தஆலா ஒளியாக ஆக்கியிருக்கிறானே அதையும் நம்புங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே போல் அல்லாஹ் தஆலா நம்பிக்கை குறித்த விஷயங்களை பல்வேறு வசனங்களில் நமக்கு புரிய வைக்கிறான். இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள முடிகிறதுன்னு கேட்டால், மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கா இல்லையா, இதனை அல்லாஹ் தஆலா மிக அதிகமான அந்தஸ்து கொண்டு அதை பெற்றுக்கொள்கிறான். மிகப்பெரிய அந்தஸ்தோடு அதை பார்க்கிறான். உண்மையில் சொல்லப்போனால் ஒரு மனிதனுக்கு நம்பிக்கையில்தான் அந்தஸ்து மேலே ஏறும். நம்பிக்கையின் மூலம்தான் ஒருவன் பலன் பெற முடியும். நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் அவனுடைய வாழ்வில் பல நிலைகளில் அவன் தலைகீழ் மாற்றத்தை, நேர் எதிரான மாற்றத்தை தான் அடையக்கூடும். உதாரணமாக, இந்த உரையில் நான் பயணிப்பதற்கு முன் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கணும். இன்றைய ஜும்மா உரை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே, ரசூலுல்லாஹ் காட்டி தந்த அடிப்படையிலே மக்களுக்கு பலன் தரக்கூடிய நல்ல செய்திகளை சொல்லக்கூடிய விதத்தில் நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தால் தான் இந்த உரையை நான் நல்ல முறையில் செய்ய முடியும். நீங்களும் இன்றைய ஜும்மா தினத்திலே அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய பெருமதியான கூலியை எதிர்பார்த்து இந்த மஸ்ஜிதில் அமர்ந்து நான் என்னுடைய உரை முழுவதும் கேட்டு தொழுகையை முடித்து ஏராளமான நன்மைகளோடு வீடு திரும்ப போகிறேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் தான் வீட்டிலிருந்து கிளம்பும் போது மஸ்ஜித்தை நோக்கி வருவீங்க. நம்பிக்கை தான் நம்முடைய செயல்களை அழகாக்கும். நம்பிக்கையின் மூலம்தான் நமக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும். நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏனோதானோ என்ற ஒரு நடைமுறை இதைத்தான் ஒவ்வொருவரும் கையாளுவார்கள். இதில் நாம் எடுத்தால், கை வைத்தால் வெற்றி என்ற நம்பிக்கை இருந்தால்தான் அதில் ஏற்படக்கூடிய எல்லாவற்றையும் நாம் சமாளிக்கக்கூடிய திறன் கொண்டவர்களாக ஆகிவிடுவோம். இல்லைன்னு கேட்டால் ஒரு சிறிய சறுக்கல் என்றாலும் பின்வாங்கிவிடும். ஆகவே நம்பிக்கை என்பது நம்மை பலப்படுத்தக்கூடியது. அதனால் அல்லாஹ் அவன் விஷயமாக, அவனுடைய தூதர்கள் விஷயமாக, அவனுடைய வேதங்கள் விஷயமாக ஏதோ சொன்னோம் கேட்டோம், கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, நாலுத்து நம்புகிறோம், அஞ்சாவது அதை நம்பிட்டு போகலாமே
என்று இருக்கக்கூடிய நம்பிக்கையை அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கல, அதை நமக்கு சொல்லியும் தரலை. நம்பிக்கை எப்படி இருக்கணும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டும் போது நம்பிக்கை நமக்கு நம்முடைய வாழ்வில் பலன்களை தரக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக உறுதியாக நம்புங்க என்று நம்பிக்கையை அல்லாஹ் தஆலா பல்வேறு விஷயங்களை பற்றி புரிய வைக்கிறான். அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போல் அல்லாஹ் அவன் படைத்த விஷயங்களின் மீதுள்ள நம்பிக்கையையும் பாராட்டியும் சொல்கிறான். அல்லாஹ் நம்பிக்கை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை சொல்வது மட்டுமல்லாமல் அப்படி நம்பிக்கை கொண்டவர்களுடைய நம்பிக்கையை அல்லாஹ் தஆலா போற்றி புகழவும் செய்கிறான், பாராட்டவும் செய்கிறான். அது குறித்து நம்ம பார்க்கணும். குர்ஆனை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் மக்கள்கிட்ட சொல்லும்போது இது இவரே சொல்கிறாரு என்று குற்றம் சாட்டினாங்க. இவருக்கு யாரோ சொல்லி கொடுக்குறாங்க என்றும் குற்றம் சாட்டினாங்க. இவர் சொல்வதெல்லாம் ஏதோ சைத்தான்கள் சொல்வது போல இருக்குது என்றும் விமர்சனம் செய்தார்கள். இப்படி குர்ஆனை ரசூலுல்லாஹ் சொன்ன வஹியை விமர்சிக்கக்கூடிய மக்கள் பல்வேறு நிலைகளில் விமர்சித்தார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா இந்த விமர்சனத்திற்கெல்லாம் பதிலடி தரக்கூடிய சில வசனங்களை இறக்கினார். அந்த வசனங்கள் 81வது தக்வீர் சூராவினுடைய சில வசனங்களாக இடம்பெற்றிருக்கிறது. இன்னஹு லகௌலு ரசூலின் கரீம், இந்த செய்தி நான் உங்களுக்கு வஹியாக தந்து உங்களுக்கு குர்ஆனாக ஆக்கியிருக்கிறேனே, இந்த செய்தியை முகமது உங்களுக்கு சொல்கிறாரே, இது முகமது உங்களுக்கு சொல்வதற்கு முன் முகமதுக்கு யார் தெரியுமா சொல்வது? அவர் ரசூலின் கரீம், மரியாதைக்குரிய ஒரு தூதர். அவர் யார்? அந்த மரியாதைக்குரிய தூதர் யாரை அல்லாஹ் தஆலா இங்கே பாராட்டி சொல்கிறான்? ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாமை பாராட்டி சொல்கிறான். தி குவத்தின் இந்ததில் அர்ஷில் மகீன், அவர் வலிமை மிக்கவர், அவர் பலம் பொருந்தியவர், அர்ஷுக்கு உரியவனிடத்தில் தகுதி பெற்றவர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முதல் 2 வசனத்தில் அல்லாஹ் இந்த குர்ஆனை விமர்சிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த குர்ஆனை இவராகவும் சொல்லவில்லை, யாரும் சொல்லி தந்தும் சொல்லவில்லை. சைத்தானுடைய கூற்று உளறுகிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களே, அப்படியும் அல்ல. இது ஒரு பைத்தியக்காரரின் கூற்றும் அல்ல. இது இவர் சொல்வதற்கு முன் இவரிடம் சொல்லி நான் சொல்லி அனுப்பியிருக்கிறேன். அவர்தான் இவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவர் யார் தெரியுமா? அவர் மரியாதைக்குரியவர், அர்ஷுக்கு உரியவனிடத்திலே தகுதி பெற்றவர், அவர் கண்ணியம் பொருந்தியவர் என்று ஜிப்ரீலை பாராட்டிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முத்தாஇன் சம்ம அமீன். அந்த வானவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டால் அவர் வானவர்களுக்கெல்லாம் தலைவர், அது மட்டுமல்ல நம்மிடத்தில் நம்பிக்கைக்குரியவர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் என்ன இங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்கிறான்னு கேட்டால், அல்லாஹ் இதெல்லாம் நீங்கள் முகமது கிட்ட போய் சொல்லுங்க என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொல்லி அனுப்பிட்டான். குர்ஆனுடைய வஹியை சொல்லி அனுப்பிட்டான். இப்போ அந்த குர்ஆன் அல்லாஹ் நேரடியாக ரசூலுல்லாஹ்வுடைய காதுகளுக்கு விழுவது போல் பேசலை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அந்த செய்திகளை அல்லாஹ் கொடுத்து அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னது தான் வஹி. அந்த வஹிதான் அவர் சொன்னார். அதுதான் இன்றளவு நம்மிடத்தில் காப்பாற்றப்பட்ட குர்ஆனாக இருக்கிறது. இதில் உள்ள அத்தனையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அல்லாஹ் கிட்ட இருந்து வந்ததா சொன்ன குர்ஆன் தான். அல்லாஹ் சொன்னதா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்களே, அல்லாஹ் நேரடியாக தன்னுடைய தூதர் முகமதுக்கு சொன்னானா? இல்லை. இதற்கு இடையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த செய்திகளை கொண்டு வந்தார். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பாராட்டக்கூடிய இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் சம்ம அமீன், அங்கே அவர் நம்பிக்கைக்கு உரியவர். அவர்கிட்ட நான் ஒன்று சொல்லி அதில் ஒரு அலிஃப் விட்டுற மாட்டார், அதில் ஒரு லாம் விட்டுட மாட்டார், அதில் ஒரு மீம் விட்டுட மாட்டார். நமக்கெல்லாம் குர்ஆனில் சில சூறாக்களுடைய துவக்கத்தில் அலிஃப் லாம் மீம் நமக்கு தெரியும், யாசீன் தெரியும், தாஹா தெரியும், அலிஃப் லாம் மீம் ஸ்வாத் இது தெரியும், சாத் தெரியும். இதுவெல்லாம் குர்ஆனுடைய சில அத்தியாயங்களுடைய துவக்கத்தில் உச்சரிக்கப்படக்கூடிய எழுத்தின் ஓசைகள், அவ்வளவுதான். அது வேர்ட்ஸ், அவ்வளவுதான். யாராவது ஏ அப்படின்னு சொன்னால் ஏ தான், அது பி அப்படின்னா பி தான். அதில் ஏதாவது உங்களுக்கு மெசேஜ் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட எழுத்துக்கள் கூட குர்ஆனில் இருக்குன்னா அல்லாஹ் சொல்லும்போது ஜிப்ரீல் அதை கொண்டு வந்து சேர்த்தாரே, சேர்க்கும்போது இது என்ன அலிஃப், இது என்ன லாம், இது என்ன மீம், மீனிங்லெஸ்ஸாக இருக்கு என்று அவர் கேட்டுட மாட்டார். கேட்டல, அதை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்லும்போது
இவரே பாவம் சிரமப்படுறாரு, மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு சிரமப்படுறாரு. எதுக்கு இந்த மக்களுக்கு சந்தேகம் தரக்கூடியதெல்லாம் சொல்லிக்கிட்டு? அல்லாஹ் சொன்னது தான் இவர் நம்புறாரா இல்லையா? இவர் நம்பிக்கைக்குரியது மாற்றம் சொல்லிட்டு போயிடலாமேன்னு அவர் சொல்லிட்டு போயிட மாட்டார். அவர் எப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரியவர்? அதை அல்லாஹ்வே தன்னுடைய கூற்றாக, தன்னுடைய உத்திரவாதமாக குர்ஆனில் சொல்லி காட்டும். இப்போ அல்லாஹ்வுக்கு நம்பிக்கை என்பது எவ்வளவு பிடிக்கும் என்பதை பாருங்கள். வைத்த நம்பிக்கையை காப்பாற்றுவது என்பது அவர்களை கூட அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பாராட்டியும் பேசுவான். இன்னும் சொல்ல போனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு உங்களுக்கு அதிகமாக தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல யூசுப் என்ற அந்த சிறுவரை சிறு வயதிலிருந்து எடுத்து வளர்த்த ஒரு பெண்மணி, வேறு ஒரு குடும்பத்தில் வளர்ந்த அவர் ஒரு சில சூழல்களில் ஒரு பெண்ணால், அந்த வளர்த்த அந்த பெண்ணால் தவறான ஒரு ஆசைக்கு தூண்டப்படுகிறாள். அப்போது அவர் என்ன வார்த்தையை சொல்லி அல்லாஹ் கிட்ட முறையிட்டார் தெரியுமா? என்னுடைய எஜமானன் என்னை நல்ல நிலையில் வைத்திருக்கும் போது அவருக்கு நான் துரோகம் இழைப்பேனா என்று தன் எஜமானன் தன்னை விலைக்கு வாங்கி அந்த வீட்டில் உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இடமும் கொடுத்து அவருக்கு கருணை காட்டி குடும்பத்தில் ஒருவராக ஆக்கினாரே, அவர் நல்ல நிலையில் வைத்திருக்கும் போது அவருக்கு நான் துரோகம் இழைப்பேனா? இறைவா, இந்த பெண்கள் எதை என்னை அழைக்கிறார்களோ அதை விட சிறைச்சாலை எனக்கு பெருசு, சிறைச்சாலை சிறந்ததுன்னு சொல்லி அவர் போறாரா இல்லையா? அப்போ என்ன அவருடைய கூற்றை அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான்னா, வைத்த நம்பிக்கையை காப்பாற்றியவர். அல்லாஹ் என்ன மெசேஜ் நமக்கு கொடுக்குறான்? மனிதர்களுடைய நம்பிக்கைக்குரிய அந்த பாத்திரமாக மனிதர்கள் இருக்கிறார்கள்னு சொன்னால் அவர்களை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களை கண்ணியப்படுத்துவான், அவர்களுக்கு உயர்வான அந்தஸ்தை கொடுப்பான் என்பதை அல்லாஹ் தஆலா பல்வேறு வசனங்கள் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறான். இன்னும் சொல்ல போனால் தூதர்கள் மக்கள்கிட்ட வந்து, நான் உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கக்கூடிய தூதர், அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட கொண்ட தூதர், நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு நல்லவையாக சொல்லக்கூடியவை தான், இதில் எந்த கேடும் இல்லை, நான் பொய் சொல்லலை, ஏமாற்றலை, ஆதாயம் அடையலை என்று பல்வேறு விதங்களில் அந்த மக்கள்கிட்ட வாழும் காலமெல்லாம் தன்னுடைய தூதுத்துவத்தை புரிய வைப்பதற்காக போராடி இருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் போராடி இருக்கிறாங்க. காரணம் கற்பிக்கும் போதெல்லாம் அந்த காரணத்தை முறியடிப்பதற்காக, உள்ள உண்மையை உடைத்து பேசுவதற்காக அவர்கள் பரிதவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய மனங்களில் நீங்காத இடம் பெற வேண்டும் அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அல்லாஹ்வுடைய என்பவர்கள் போராடி இருக்கிறார்கள். அப்போதெல்லாம் அவர்கள் எடுத்து வைத்த கூற்றை பற்றி அல்லாஹ் குர்ஆனுடைய அஷ்-ஷூரா 26வது சூராவுடைய சில வசனங்களில் சொல்லி காட்டுறான். பல நபிமார்களை பற்றி பேசி காட்டுறான். அதில் எல்லா நபிமார்களும் அந்த மக்களிடத்தில் பேசிய வார்த்தைகளை சொல்லி காட்டுறான். இன்னி லக்கும் ரசூலுன் அமீன், நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய தூதராக வந்துள்ளேன் என்று தான் சொல்லியிருக்கிறான். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் வைக்கக்கூடிய இடத்தில் நம்பிக்கையை பெருசாக வைக்கிறான்னு கேட்டால் அது அல்லாஹ்வின் மீது வைக்கிற நம்பிக்கை பெருசாக இருக்கணும். அவனுடைய படைப்புகள், அவனுடைய ஆற்றல், அதன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை பெருசாக இருக்கணும். அவனுடைய வார்த்தைகளின் மீது உள்ள நம்பிக்கை பெருசாக இருக்கணும். இப்படி அல்லாஹ் விஷயத்திலே மனிதர்கள் தங்களுடைய உள்ளத்தில் நம்பிக்கையை வளர்த்து கொண்டு நம்பிக்கையில் மேலோங்கியவர்களாக இருக்க வேண்டும். அதனுடைய சிறப்பை இந்த உலகத்தில் பலர் அனுபவிக்குவாங்க, அதே போல மறுமையில் அனைவரும் அனுபவிக்க இருக்கும். அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வேலை என்னன்னு கேட்டால், அவன் நம்பிக்கை என்ற ஒன்றை நம்ம உள்ளத்தில் விதைக்கிறான். நம்பிக்கை தான் நமக்கு பல்வேறு நிலைகளில் நம்மை காப்பாற்றக்கூடியதாக, மேலேற்றக்கூடியதாகவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட நம்பிக்கை அல்லாஹ் விஷயத்திலும், அல்லாஹ்வுடைய பல விஷயங்களிலும், அல்லாஹ் கூறக்கூடிய விஷயங்களிலும் வைக்கிறோமே, இதே போல மனிதனுடைய உள்ளத்தில், இது அல்லாஹ் சொல்வது, இதே போல மனிதர்களுக்கு தங்கள் உள்ளத்திலும் பல விஷயங்களின் மீது நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை இருக்கா இல்லையா? அந்த நம்பிக்கையும் மனிதன் காப்பாற்ற கடமைப்பட்டிருக்கின்றான். அந்த நம்பிக்கையின் மீதும் மனிதன் மதிப்பளிக்க கடமைப்பட்டிருக்கின்றான். இது குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்போ நம்பிக்கை என்று வரும்போது அந்த நம்பிக்கையில் அல்லாஹ் தஆலா அந்த வைத்த நம்பிக்கை இருக்கா இல்லையா? என்ன நம்பிக்கை? நம்ம வேறு ஒருத்தர்கிட்ட எதையோ ஒன்று கொடுத்து வைக்கிறோம், இல்லை வேறு ஒருத்தர்கிட்ட எதையோ ஒன்று சொல்கிறோம். ஒன்று நம்முடைய பொருளாக கொடுத்து வைக்கிறோம், இல்லைன்னா நம்முடைய எண்ணங்களாக சொல்லி வைக்கிறோம். இது ரெண்டுமே நாம் பிறரிடத்தில் ஒப்படைக்கக்கூடிய ஒன்று. இதை ஒப்படைக்கும் போது
ஒருவர் என்ன புரிஞ்சிக்கணும்னா, யார்கிட்ட ஒப்படைக்கப்படுகிறதோ அவர் என்ன புரிஞ்சிக்கணும்னா, நான் தான் ஊரிலேயே பெரியவன், நான் தான் ஊரிலேயே வல்லவன், இப்படி நினைக்கக்கூடாது. ஒருவர் நம்மிடத்தில் ஒரு பொருளை கொண்டு வந்து ஒப்படைக்கிறார்னு சொன்னால், இல்லை ஒரு சொல்லை கொண்டு வந்து ஒப்படைக்கிறார்னு சொன்னால், ஒப்படைக்கக்கூடிய அவர் நம் மீது நம்பிக்கை வைத்து ஒப்படைக்கிறார். இந்த நம்பிக்கை என்பது நாம் ஒரு பரம முக்கியமாக அவசியத்திலும் அவசியமான ஒன்றாக காப்பாற்ற வேண்டும். இந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போராட வேண்டும். இந்த நம்பிக்கையில் எந்த விதத்திலும் குளறுபடி செய்துவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கணும். குறிப்பாக சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால், ஒருவர் இந்த உலகத்தில் மற்றவரோடு எப்படி இருக்கிறார்கள்னு கேட்டால், ஏதோ ஒரு விதத்தில் ஒருவருக்கு பிறர் மீது ஏதோ சில காரணங்களுக்காக பல விதங்களில் நம்பிக்கை ஏற்படும். தொழிலில் சிலருக்கு சிலர் மீது நம்பிக்கை ஏற்படும், குடும்பத்தில் சிலருக்கு சிலர் மீது நம்பிக்கை ஏற்படும். ஒரு 10 நண்பர்கள் ஒன்றா இருக்கிறாங்கன்னா அதில் ஒரு சிலருக்கு ஒரு சிலர் மீது நம்பிக்கை ஏற்படும். இந்த மாதிரியான நம்பிக்கை காரணமாக நமக்கு என்ன ஒரு உபகாரம் அல்லாஹ் செய்கிறான்னு கேட்டால், அதெல்லாம் புரிஞ்சாதான் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவதனுடைய அந்த வெயிட் நமக்கு புரியும். என்ன அப்படின்னு கேட்டால், எல்லா மனிதனுடைய உள்ளத்திலும் பல்வேறு விதமான தேடல், பல்வேறு விதமான எண்ணங்கள் குடிகொண்டு இருக்கும். எல்லாருக்கும் ரகசியங்கள் இருக்கும், எல்லோரிடத்திலும் முக்கியமானவைகள் இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள் ஒருவர் மற்றவரிடத்தில் ஏதோ சில காரணங்களுக்காக ஒப்படைக்கப்பட வேண்டிய சூழல் வரதான் செய்யும். சில எண்ணங்களாக ஒப்படைப்போம், பொருட்களாக ஒப்படைப்போம். இதுபோல் ஒப்படைக்கும் போது இப்படி ஒப்படைக்கக்கூடியவைகள் இருக்குதா இல்லையா? ஏன் ஒப்படைக்கப்படுகிறதுன்னு கேட்டால், அவரால் சுமக்க முடியாத சுமையாக நினைத்து, அதை தாங்க முடியாத பாரமாக நினைத்து, எங்காவது இந்த பாரத்தை ஒப்படைத்தால் நல்லா இருக்குமே என்று தான் ஒப்படைக்கிறார். நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை பற்றி பேசும்போது, ஏன் மனிதன் இன்னொரு மனிதன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை பற்றி பேசுகிறேன்னா, இதற்கு முக்கியமான காரணம் இருக்கிறது. குர்ஆனிலேயே அல்லாஹ் மனிதனுக்கு வைக்கக்கூடிய நம்பிக்கையையும் தன் மீது மனிதன் வைக்கக்கூடிய நம்பிக்கை ஒன்றுபடுத்தி தான் பேசுகிறான். அல்லாஹ் அதை பிரிக்காமல் ரெண்டுத்தையும் அந்த ஒன்றுபடுத்துவதிலிருந்து நாம் இந்த உண்மையை புரிந்து கொள்ள முடிகிறது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்ன, சூரத்துல் முஃமினூன் 23வது சூறாவினுடைய பல வசனங்கள் நம்ம ஆரம்பத்திலேருந்து படிச்சுட்டு வந்தோம்னா, அதில் அல்லாஹ் தனக்கும் தன்னுடைய அடிமைக்கும் இருக்க வேண்டிய உறவு பற்றி பேசுகிறான். உதாரணமாக முதல்ல சொல்கிறேன், கது அஃப்லஹல் முஃமினூன், நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்று விட்டனர். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தொழுகையில் பணிவை பேணுவார்கள். நம்பிக்கை கொண்டோர் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்களுடைய முதல் டியூட்டி என்னவா அவங்க நினைப்பாங்க? தொழுகையில் பணிவாக இருக்கணும், தொழுகையில் பேணுதலாக இருக்கணும் என்றே அவர்கள் புரிந்து கொள்வார்கள். வல்லதீனஹும் அனில் லஹ்வி மூரிஸூன், வீணானவற்றை புறக்கணிப்பார்கள். இதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய உறவை துண்டிப்பதோ, குறைப்பதோ, இடையூறு ஏற்படுத்துவதோ இருக்குதோ, அந்த வீணானவற்றை அவர்கள் புறக்கணிப்பார்கள். வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், ஜகாத்தையும் நிறைவேற்றுவார்கள். வல்லதீனஹும் லி ஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், தங்களுடைய கற்புகளை காப்பாற்றிக் கொள்வார்கள். இப்படி அல்லாஹ் இந்த அடியார்களுடைய நிலை குறித்து பேசும்போது ஆரம்பத்தில் தொழுகையை பற்றி பேசுகிறான், ஜகாத்தை பற்றி பேசுகிறான், அதே போல கற்பை பற்றி பேசுகிறான். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன், தமது அமானிதங்களையும் உடன்படிக்கைகளையும் ஒப்பந்தங்களையும் நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தொழுகை என்பது மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு. அதிலே ஒருத்தர் எச்சரிக்கையாக இருப்பான், கவனமாக இருப்பான், நேர்மையாக இருப்பான், அதனுடைய பலன்களை புரிஞ்சு வச்சிருப்பான் என்று அல்லாஹ் அடியார்கள் விஷயத்திலே நம்பிக்கை கொன்ற வெற்றி பெறக்கூடிய மக்களை பற்றி பேசுகிறான். பேசிக்கிட்டே வரும்போது அவனோடு இவனுடைய சவகாசம் நல்லா இருந்தால் போதும்னு மட்டும் அல்லாஹ் நினைக்கல. தன்னோடு தன்னுடைய அடிமையுடைய சவகாசம் நல்லா இருந்தால் மட்டும் போதும் நல்லா நினைக்கல. அவன் இந்த உலகத்தில் வாழும்போது பலரை கடக்க வேண்டியிருக்கும், பலருடைய நம்பிக்கை பெற்றிருப்பான், பலருக்கு நம்பிக்கைக்குரியவனாக இருப்பான். ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையிலே பல நேரங்களில் பலருக்கு நம்பிக்கைக்குரியவராக இருப்போம். அந்த மாதிரியான நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பல நேரங்களில் சில சுமைகளை சுமக்க வேண்டி வரும். இந்த சுமை எதனால் அவர் சுமக்கிறார்? அவர் நம்பிக்கைக்குரியவராக கருதப்பட்டக்கூடிய காரணத்தினாலே இவர்கிட்ட நம்ம பாரத்தை இறக்கி வைக்கலாம். குடும்பத்தில் சில பிரச்சனை இருக்குது, இவர்கிட்ட சொன்னால் ஒரு தீர்வு கிடைக்கும், நம்ம மனசில் இருக்க ஆறுதலாக இருக்கும்.
பல பிரச்சனைகளில் இருக்கிறேன், தொழிலில் பல நெருக்கடிகளில் இருக்கிறேன், இதை வெளியே சொன்னால் மக்கள் ஏளனமாக பேசுவாங்க, இதை இவர்கிட்ட சொன்னால் ஒரு நல்ல ஆலோசனை கொடுப்பாரு, நம்மளுக்கு ஒரு ஆறுதலாக இருப்பார். எப்படி நாம் அல்லாஹ்விடத்திலே ரகசியமாக துவா செய்வோம். யாராவது துவா செய்யும்போது, யா அல்லாஹ் எனக்கு 2 பெண் பிள்ளையோடு முடிஞ்சு போச்சு, இன்னொரு பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்போமா? யா அல்லாஹ் எனக்கு குழந்தைகள் இல்லாமல் இருக்குது, எனக்கு இன்னொரு குழந்தை வேணும் சத்தமாக கேட்போமா? கேட்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இதுவெல்லாம் மனிதன் தன்னுடைய குறைகளாக மன சுமைகளாக நினைத்து ஒப்படைக்க வேண்டிய இடத்தில் ஒப்படைப்பது. இந்த மாதிரி அல்லாஹ்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய விஷயங்கள் அல்லாமல் உலகத்தில் நாம் சார்ந்திருக்கக்கூடிய பலர்கிட்ட சில விஷயங்களை ஒப்படைப்போம். ஒப்படைக்கும் போது ஒப்படைக்கக்கூடிய நிலை ஏன் வருதுன்னு கேட்டால், அது ரகசியத்தை ஏன் அவங்க பேணுகிறார்கள்னு கேட்டால், அது அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சுமையை இறக்குவதாக இருக்கும். அப்படி மனதில் இருக்கக்கூடிய சுமையை இறக்கி வைத்து தனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஆறுதலாக இருக்கும், தேற்றிக்கொள்வோம், நமக்கு நிம்மதியாக இருக்க முடியும் நினைக்கக்கூடிய இந்த உணர்வு இருக்கா இல்லையா? இது ஒரு மனிதனுக்கு சக மனிதனிடம் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாபெரும் அருட்கொடையா இல்லையா? ஈசா நபி அவர்கள் பிறந்த குழந்தையாக இருந்து பேசியவர்கள். ஈசா நபி எப்படி இருந்தவங்க? பிறந்த குழந்தையாக பேசினாங்க. அவருக்கு முன் வழங்கப்பட்ட தௌராத்தை பற்றி பேசினாங்க. அவருக்கு இஞ்சில் என்ற வேதத்தோடு வழங்கப்பட்ட அதிலிருந்து மக்களுக்கு செய்தியை சொன்னாங்க. அதே போல் அவரோடு எப்போதும் வானவர் இருந்தார். ஒருவர் வீட்டில் என்ன வைத்திருக்கிறார் என்பதை பார்க்காமலே சொல்லக்கூடியவர், என்ன சாப்பிட்டு விட்டு வந்து விட்டோம் என்பதையும் கூட அவர் சொல்லக்கூடியவர். களிமண்ணால் ஒரு பறவையை செய்து அல்லாஹ்வுடைய கட்டளையால் அவர் அதை பறக்க வைக்கவும் ஆற்றல் உடையவர். அதே போல் குஷ்டரோகிகளையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய சிறப்பை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்தான். இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த ஒருத்தர் அல்லாஹ் வஹியை எடுத்து சொல்லி சொல்லி மக்கள்கிட்ட வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய நிலையில் அவருடைய நிலைமை எப்படி இருந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி இருந்தது அவர்கிட்ட? அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவுபவர் யார்? மன் அன்சாரி இல்லல்லா, அல்லாஹ்வுக்காக எனக்கு யார் உதவு பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரகசியமான நண்பர்கள்ட்ட அவர் கேட்டார், வாக்குறுதி கேட்டார். ஒரு நபியாக இருந்தால் கூட அவர் தன்னுடைய தூதுத்துவ பணி, அல்லாஹ் சொன்ன பணியை அவர் செய்து கொண்டிருந்தாலும் கூட அவருடைய மனதின் இறுக்கத்திற்கு, மனதின் நெருக்கடிக்கு எங்கே அல்லாஹ் ஒரு மருந்தை உலகத்தில் வச்சிருக்கிறான்னா அல்லாஹ்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுவோம். உலகத்திலும் சில இடங்களில் அல்லாஹ் ஆறுதலும் பாதுகாப்பும் வச்சிருப்பான், நம்பிக்கையும் வச்சிருப்பான். அதை அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு புரிய வைக்கிறான். இப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் இருக்கும்போது அந்த நம்பிக்கை உடைபடக்கூடிய விதத்தில், அதற்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் சுமையை இறக்கி வச்சான். பொருள் சுமையோ மன சுமையோ இறக்கி வச்சான். அந்த சுமையை மீண்டும் பல மடங்கு அவன் மீது சுமத்தக்கூடியவர்களாக இன்றைக்கி நாட்டில் இருக்கக்கூடிய பலர் இருக்கிறாங்களா இல்லையா? ஒரு வங்கியில் போய் டெபாசிட் செய்கிறோம். நம்மள்கிட்ட காசு வீட்டில் இருந்தால் பாதுகாப்பு இல்லைன்னு டெபாசிட் பண்ணுறோம். டெபாசிட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கூட இல்லை, நம்ம டெபாசிட் பணத்துலேருந்து கொஞ்சம் பணம் காணாமல் போயிடுது. என்னடா காணாமல் போச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் எதாருக்காவது பின் நம்பர் கேட்டாங்க கொடுத்தீங்களா? இவனுக்கு எழுத படிக்க தெரியாது. இவனுக்கு தெரிந்ததெல்லாம் பேங்க்கில் வச்சா சேஃப்டியாக இருக்குன்றது மட்டும்தான். இப்போ எந்த சுமையை ஒருத்தர் சுமக்க முடியாதோ அதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறான். அவனுடைய நிலைகளை நீங்கள் கேட்கணும், இந்த பணம் உங்களுக்கு எப்போ வேணுன்றதை கேட்கணும். இப்படி செட்டப்பெல்லாம் கேட்டு முடிச்சு அவனுக்கு அந்த பணம் மீண்டும் சேரக்கூடிய வரைக்கும் உங்கள்கிட்ட அந்த பொறுப்பு இருக்குதுன்றதை கவனிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பேங்க்கினுடைய ஃபயர்வாலை நீங்கள் சரி பண்ணணும், பேங்க்கில் ஆன்டிவைரஸ் போட்டு வைக்கணும், செக்யூரிட்டி பண்ணணும், இவ்வளோ பண்ணணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? படித்தவனையும் படிக்காதவனையும் ஒரே தட்டில் வச்சு எல்லோருக்கும் ஒரே செய்தி, எல்லோருக்கும் ஒரே திட்டம். பலர் அவங்களுடைய பணத்தை இழந்து 1000 போச்சு, 5000 போச்சு, 5000 போச்சு, 25000 போச்சு, மீட்க முடியாமல் ஆகுதா இல்லையா? நம்பி உங்கள்கிட்ட ஒப்படைச்சாங்க. அவர்களுக்கு பலருக்கு பலவிதமான பாதுகாப்பு நீங்கள் செய்யணும். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? எல்லாத்துக்கும் ஒரே பாதுகாப்பு. படித்தவன் ஃபோன் பண்ணி ஏடிஎம் பின் நம்பர் தெரியுமா சொல்லியான்னு கேட்டால் சொல்ல மாட்டான். படிக்காதவன் சொல்லலாம் பணம் போயிடும்னு நினச்சி சொல்லுவான். ஆனால் இதுவெல்லாம் நடப்பது வங்கிக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். தெரிந்திருந்தும் இதை முடக்குவதற்குரிய வழிமுறைகள் எவ்வளவோ அவர்கள் செய்யலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவோடு நிறுத்தி கொள்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய பணத்தை பாதுகாத்துக்கணும்னு சொல்லி நம்ம பணத்தை மட்டும் வாங்கி வச்சுக்கிறான். சாதாரணமாக நம்பிக்கையை பால்படுத்துகிறான். இந்த மாதிரி நம்பிக்கை பால்படுத்தக்கூடிய காரணத்தினால என்ன ஆகுகிறது? பலர் தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து இருந்த அந்த பணமெல்லாம் காணாமல் போகுது, கடன்காரன் ஆயிடுறாங்க. திருமணத்துக்கு வைத்திருந்த பணங்கள் வீணாகி போய்விடுகிறது. இப்படியெல்லாம் பலருக்கு ஆகிறது. அதே போல்
அரசு நடத்தக்கூடியவர்கள் மக்களுடைய நம்பிக்கையை பெறுகிறார்கள். தங்களுடைய பதவியேற்பின் போது மக்களுடைய நம்பிக்கையை அவர்கள் பெற்று மக்களுக்கு சேவை செய்வதற்காக வருகிறார்கள். முஸ்லீம் அரசியல்வாதியாக இருந்தாலும் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் வச்ச நம்பிக்கையை காப்பாற்றுறாங்களா? அதை காப்பாற்றுவதற்கு துளி கூட மனசில் இடம் இல்லாதவர்களாக தான் பதவி ஏற்கிறாங்க. பதவி ஏற்கும் போதே வெளியே ஒரு முகம் உள்ள ஒரு முகம். இந்த மாதிரியான நிலை காரணமாக இன்றைக்கி என்ன ஆயிருக்கிறது? நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் முஸ்லீம்கள் இந்த நாட்டில் தான் சிரமப்படுறாங்கன்னு. நிஜம் அதுவா? இல்லை. முஸ்லீம்கள் மட்டுமே இருந்து முஸ்லீம்கள் மட்டுமே பெரும்பான்மையாக ஆட்சி செய்யக்கூடிய நாடுகள் எத்தனையோ இருக்க தான் செய்யுது. அங்கே உள்ள எல்லா முஸ்லீமும் நிம்மதியாக இருக்கிறானா? எல்லா முஸ்லீமும் பாதுகாப்பாக இருக்கிறானா? ஏன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பாதுகாப்பாக இருக்க முடிஞ்சதா அப்படின்னு சொல்லி பார்த்தா பல இடங்களில் நம்பிக்கைக்கு உரிய அந்த ஒரு மோசடி நடப்பதை நல்ல காலம் அப்படியே உணர்த்திக்கிட்டே வருகிறது. இது அதிகமாகிக்கிட்டே போகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சஹாபி கேட்கிறார், எப்போது உலகத்தினுடைய அழிவு ஏற்படும்? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நம்பிக்கை பால்படுத்தப்படும் போது இந்த உலகத்தினுடைய முடிவு ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னு அந்த சஹாபி திருப்பி கேட்குறார். தகுதி இல்லாதவன்ட்டு பொறுப்பு ஒப்படைக்கப்படும். பல்வேறு விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறான். தகுதி இல்லாதவர்கள்ட்ட பொறுப்பு ஒப்படைக்கப்படும். அப்போது அது அமானிதம் பேணப்படாமல் அது நாசமாக்கப்படும். அப்போது யுகத்தினுடைய முடிவு நாள் ஆரம்பமாகும். அதுக்கு பிறகு அதனுடைய அடையாளங்கள் அடுத்தடுத்து வரும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த நம்பிக்கை என்பது ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதத்தில் இருந்து கொண்டு வந்தது. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்னென்னா, ஒருவர் இன்னொருவரை எந்த காரணம் கொண்டும், ஒரு தனி நபராக இல்லை, ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனை கூட நம்ப முடியல. நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு சொல்லி படிக்க வைக்கிறோம். அந்த படித்து முடித்து அந்த பிள்ளைங்க வெளியே வர்ற வரைக்கும் எவ்வளவு நெருக்கடிகளை சந்திக்கிறாங்க. பல பிள்ளைங்க தைரியமாக சொல்லி அதற்குரிய விடிவு காலத்தை பெற்றுடுறாங்க. ஆனால் பல பிள்ளைகள் சொன்னால் நம்ம கல்வி போயிடுமோ, சொன்னால் நமக்கு வேறு நெருக்கடின்னு பயந்துடுறாங்க. சில பேர் இன்றைக்கி கல்யாணம் ஆகி குழந்தைகள் பெற்று இப்போது தங்களுடைய வாக்கு மூலமாக சொல்கிறாங்க, நான் படிக்கும்போது இந்த காலேஜில் இவ்வளோ பிரச்சனையை அனுபவித்தேன், நான் படிக்கும்போது இந்த ப்ரொஃபஸர் மூலமாக இந்த பெண்கள் சொல்கிறாங்க, நான் இராணுவத்தில் இருக்கும்போது இந்த பிரச்சனையை சந்தித்தேன், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லும்போது என்ன நமக்கு புரிகிறது? நம்பிக்கையின்மை என்பது உலகத்தினுடைய பல இடங்களில் ஆக்கிரமித்திருக்கிறது. இப்படிப்பட்ட உலக மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வை உளப்பூர்வமாக நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் எப்படி இருக்கணும்னு கேட்டால், வல்லஸீன ஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராவூன், தங்களது அமானிதங்களையும் உடன்படிக்கையையும் அவர்கள் நிறைவேற்றுவார்கள், அதில் உறுதியாக இருப்பாங்க. அப்படி அல்லாஹ் நம்மை ஏதோ சில காரணங்களுக்காக சிலரிடம் நம்பிக்கைக்குரியவராக ஆக்கியிருப்பாங்கன்னு சொன்னால் நம்ம நினச்சிக்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டால், இது பல நல்லவர்களுடைய குணம், பல நல்லவர்களுடைய சுபாவம். என்ன? நம்பிக்கைக்குரியவர்களாக பாவிப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி அவர்கள் ஆரம்ப காலத்திலே மக்களுக்கு தங்களுடைய தூதுத்துவத்தை எடுத்து சொல்லும்போது, இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு பெரும் படை உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் என்னை நம்புவீர்களா அப்படின்னு தான் கேட்டாங்க. அதுக்கு அந்த மக்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் அறிந்தவரை சித்திக், நாங்கள் அறிந்தவரை அமீன், நீங்கள் உண்மை தான் சொல்லுவீங்க, நம்பிக்கைக்குரியவர் நீங்கள், நாங்கள் நம்புவோம். இந்த மலைக்கு பின்னாடி ஒரு படை எங்களை அழிக்க வருகிறதுன்னு நீங்கள் சொன்னால் நம்புவோம். அப்படி நபி ஆகுவதற்கு முன்பிருந்து மக்கள்கிட்ட அந்த நல் பேரை பெற்றிருந்தாரா இல்லையா? அவரைத்தான் அல்ல நபி ஆக்கினான். அதுபோல் எல்லா நபிமார்களும் நாங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் என்று மக்கள்கிட்ட சொன்னாங்க. ஒருவேளை ஒவ்வொரு நபிமார்களுடைய சமுதாயமும் அவர்களுடைய தூதரை நம்பிக்கை கொண்டிருந்தால் ஆது சமுதாயத்திற்கு இழிவு ஏற்பட்டிருக்கிறாது. மூசாவினுடைய பேச்சை நான் நம்பிக்கைக்குரியவன் என்று அவர் சொன்னதை ஃபிரௌன் நம்பியிருந்தால் அந்த ஃபிரௌனுக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்காது. இப்படி நம்பிக்கையை அல்லாஹ் சிலருக்கு மட்டும் இருக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் ஆக்கியிருப்பான். அப்படிப்பட்டவர்களில் நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும், இது பல நல்லவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது, பல நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது, அது நமக்கு கொடுத்துருக்கிறான் சாதாரண மனுஷனா. இந்த நம்பிக்கையை எனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பாதுகாப்பேன், இந்த நம்பிக்கையில் எந்த குளறுபடியும் நான் வைக்க மாட்டேன் என்ற உறுதிமொழியோடு அந்த நம்பிக்கை அல்லாஹ் நமக்கு நம்பிக்கைக்குரியவன் அந்தஸ்து கொடுக்குறானா இல்லையா, அதை காப்பாற்றி கொண்டு வந்தோன்னு சொன்னால் அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம், மக்கள்கிட்டையும் நம்பிக்கைக்குரியவர்கள் என்ற அந்தஸ்தோடு அதை நிலைநாட்டி வருகிறோன்னு சொன்னால் இதை விட ஒரு பெரிய பேர் என்ன இருக்க முடியுங்க? அல்லாஹ்கிட்டையும் ஒருத்தர் நல்லவனாக இருக்கிறான்,
மக்கள்கிட்டையும் நல்லவனாக இருக்கிறான். இதை விட ஒரு பெரிய பேர் என்ன இருக்க முடியும் என்பதை புரிந்து நாம் நம்பிக்கையை காப்பாற்றக்கூடியவர்களாக ஆக வேண்டும்.